மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 112. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடும் அமைதலோடும் காத்திருக்கிறது நல்லது. புலம்பல் 3:26. தேவனுக்கு முழுமையாக சொந்தமானவர்களாகிய அவருடைய ஜனங்களுக்கு மாத்திரமே உறுதியாகிய தேவனுடைய வார்த்தைகளிலுள்ள வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள் இவர்கள் நம்புவதற்கு ஏதுவான காரணமாயிற்று. இவர்கள் பலமுடன் இருப்பதற்கும் தைரியத்துடன் இருப்பதற்கும் முழு அதிகாரமுடையவர்கள் தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்தாரை போன்ற சோதனையையும் அனுபவங்களையும் பெறுவார்கள். இது தவிர கிறிஸ்துவின் பின்னடியர்களாகிய தங்களுக்கே உரிய அனுபவங்களையும் பரீட்சைகளையும் பெறுவார்கள். இவைகள் உலகத்தார் மீது தற்செயலாய் வராதது போன்று நம்மேல் தற்செயலாய் வராமல் கர்த்தருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் வருகின்றது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இவைகள் தங்கள் பாதையில் முன்னேறுகையில் தைரியமுடன் இருக்க வேண்டும் என்று வழிநடத்துகையில் இவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அநேக இடர்பாடுகளை சமம் வேண்டியுள்ளது. மேலும் இடர்பாடுகளை சமாளிக்க தைரியம் அவசியமாய் உள்ளது. ஆனால் மீதும் அவருடைய மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் மீதும் விசுவாசத்தினால் உண்டாகும் தைரியமானது அவர்களை பலப்படுத்துகின்றது. இவர்களை இல்லையெனில் இவர்கள் மூழ்கடிக்கப்பட்டிருப்பார்கள். இது மற்ற அனைவரும் அனுபவித்திராத ஒரு பலத்தை அவர்களுக்கு அளிக்கின்றது என்பதே. ஆமென்.